ரோகிணி ஏகப்பட்ட திருட்டுத்தனங்கள், அது மட்டும் இல்லாமல் பொய்கள் எல்லாமே சொல்லுவாங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கடைசி திருட்டுத்தனத்துக்கு யாரை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மனோஜ். அங்கே தான் பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இப்போ வெறுமனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரோகிணி சொன்ன பொய்களில் இன்னைக்கு வரைக்கும் அவங்க மாட்டலை. அதுக்கு வந்து மனோஜ் அண்ட் விஜயாவுடைய ஒரு பேராசை காரணம்னு வச்சுக்கலாம். கண்ணை வந்து மறைக்குது, நிறைய பணம் வரப்போகுதுங்கிறதுனால அவங்க அதை பற்றி எதுவும் விசாரிக்காமல் இருக்காங்க. இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், வேறு ஏதாவது விஷயம்னா ஒரு சின்ன கல்யாணத்துக்கே, ஒரு நார்மலாக ஃபேமிலி 2 ஃபேமிலி கடையில் பண்ணுற கல்யாணத்துக்கே 1000 கேள்விகள் கேட்பாங்க. அந்த பக்கம் வந்து குடும்பத்தை பற்றி விசாரிப்பாங்க. இந்த டெஸ்பரேட்டாக இருக்கிறதுவாங்கல்ல, எப்படியாச்சும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு இருந்தாலோ, இல்லை வரப்போகிற சம்மந்தம் வந்து ரொம்ப பெரிய இடம் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்தால் தான் வந்து விசாரிக்கவே மாட்டாங்க. சரி, எப்படி வகையில் பணம் வந்தாலும் சரி, இல்லை எப்படி வகையில் கல்யாணம் நடந்தாலும் சரிங்குவாங்க. அந்த மாதிரி தான் அவங்க 2 பேரும் அதை விட்டாங்க. விட்டதுனால தான் இப்போ என்ன ஆகிடுச்சு, ரோகிணி சொன்ன பொய்கள்லாம் அவங்க தைரியமாக நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணி மாட்டினது அப்படின்னு வந்து பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த பார்லர் விஷயத்தில் மாட்டினாங்க. அது வேறு எதுவுமே பண்ண முடியல. அந்த பார்லருக்கு போய் பார்க்கும்பொழுது அந்த பார்லர் வந்து ஆல்ரெடி பேர் மாற்றிருந்ததை வச்சு கண்டுபிடிச்சி பெரிய ஆப்பாகி போச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 30 லட்ச ரூபா விவகாரத்தில் மனோஜை கூட சேர்த்துக்கிட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இன்னொரு 30 லட்சத்தை இழந்துட்டாங்கல்ல, அதனால தான் இப்போ சிக்கி தவிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் தெரியும். என்னென்னா, அந்த கதிரவன் அப்படிங்கிற ஆளை பிடிச்சி 30 லட்ச ரூபாய் வாங்கிட்டோன்னா அந்த 30 லட்ச ரூபாய் எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்கன்னு தூக்கி எறிஞ்சு, இந்த தடவை எங்கள் அப்பா தான் கொடுத்தாங்கன்னு ஒரு கதையை விட்டுறலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறது ஒரு பக்கம். இதுக்கு அவங்க சிட்டி கூட சேர்ந்து ஒரு ஜோடி சேர்ந்துக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படியாவது தேடி இது பண்ணிடுவோம், அந்த 30 லட்சத்தை நான் 3 லட்சத்தை கொடுத்துட்றேன், 27 லட்சத்தை மட்டும் எனக்கு போதும், 10% உனக்கு அப்படின்னு கமிஷன் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மனோஜை அந்த சந்தோஷிக்கு கொடுக்கணும், கொடுத்தா தான் டீலர்கிட்ட வந்து டீலருக்குலாம் வந்து ப்ராடக்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு அவர் தனியாக அவர் பங்குக்கு வந்து ஒரு இதை வச்சுருக்காரு. ஆனால் அவர் தேட மாட்டுறாரு. பணத்தை இழந்தது அவர். ஆனால் தேடுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முத்து. அண்ணாமலையும் முத்து தான் தேட சொல்கிறாரு. முத்து நான் ஏன் தேடணும்னு கேட்கலாம், ஆனால் அது கேட்கறது இல்லை. இது என்ன குடும்பம்னு நமக்கு தெரியல. அப்பப்போ கொஞ்சம் லூஸ் குடும்பம் மாதிரி தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முத்துவும் மீனாவும் புது பிளான் போடுறாங்க. முத்து வந்து ஒரு சீரியல் ஆக்டர் அடிக்கடி அந்த வீட்டுக்கு வருவார், அந்த கதிரவனுக்கு சம்மந்தப்பட்டவராக இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த சீரியல் ஆக்டரோட வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவரோட வீட்டை இப்போ நோட்டம் விட்டு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னா, பூ விற்கிற மாதிரி போயிட்டு அங்கே வந்து நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு மீனா கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ மீனா அந்த ஆளை கண்டுபிடிச்சி அதை வச்சு அந்த ஆள்கிட்ட வந்து அந்த ஆளுக்கும் கதிரவன் இன்னமும் வந்து ஒருத்தர் சேர்ந்து தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுறாங்கங்கிறது தெரிஞ்சு அவங்கள்ட்ட வந்து பணத்தை பிடுங்கிறது, அதுக்கு முன்னாடி ரோகிணி அந்த பணத்தை அபகரிக்க பார்க்குறதுங்கிறது தான் அடுத்த சப் ட்ராக்காக இருக்க போகுது. மெயின் ட்ராக்கான ரோகிணி மாற்றத்தை தாண்டி மற்ற விஷயங்கள்ல இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீதா கல்யாணம்னு ஒரு ட்ராக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இந்த மீனாவுடைய பூ கட்டுற டெக்கரேஷன் பிஸ்னஸில் வரக்கூடிய வில்லி ஒருத்தங்க அவங்க ட்ராக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த 3-4 ட்ராக்கில் கதை போகுது. இதில் எதை நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குறீங்க? இதுக்கு நடுவில் வந்து மனோஜை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பக்கம் கொண்டு வரணுங்கிறதுக்காக ரோகிணி வந்து குழந்தை ஒன்று பெற்றெடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அந்த ட்ராக்லேயே இறங்க போகிறாங்க. அந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் இந்த சீரியல் இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.